அனைவருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் கடுமையான நெருக்கடிகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மீண்டும் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இது மூன்றும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற கால சூழ்நிலையில் 2019 தொடங்கி 2020 காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை இந்தியா முழுமைக்கு நடந்தது. குறிப்பாக ஜாகின் பாத் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட அந்த போராட்டங்கள் ஒட்டுமொத்தமான உலகம் முழுமைக்கும் திரும்பி பார்க்க வைத்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த சட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் 4 ஆண்டுகள் கழித்து இந்த சட்டம் தேர்தல் வருகிற இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் பாரத தாய் தமிழிலிருந்து பெற்றெடுத்த தவ புதுவன் என்று பிஜேபிக்காரங்க கொண்டாடுகிற ஐயா மோடி அவர்கள் 6:30 மணிக்கு மக்களிடத்தில் பேச இருக்கிறார் அப்படின்னு அறிவிச்சார். மக்களிடத்தில் என்றால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேச போறாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உலகத்திலேயே ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஆட்சிக்கு 10 வருஷத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத ஒரே பிரதமர் நம்ம ஐயா மோடி தான். ஜோரா எல்லாரும் கைத்தட்டுங்க. அந்த பிரதமர் எப்போதும் போல வழக்கமா ஆத்துவார் இல்லையா, அதே மாதிரி ஆத்துனார். சரி, எதையோ செய்ய போறாரு, டிமானிசேஷன் கொண்டு வந்த மாதிரி, பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த மாதிரி, 500 நோட்டு 1000 நோட்டை செல்லாமாக்கின மாதிரி ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு எல்லாரும் காத்திருந்தாங்க. அதே போல நல்லா செஞ்சிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக இந்தியா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான நாடு என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எப்படி குடியுரிமை சட்டத்தினால இந்தியா ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு மதத்துக்கான நாடுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம். இந்தியா என்பது குறிப்பிட்ட மதத்துக்கான நாடு கிடையாது. இந்தியா என்பது பல்வேறு மதங்கள், பல்வேறு சமூக பின்னணிகள், பல்வேறு தேசியங்கள் வாழக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள ஒரு நாடு. இந்தியா ஜனநாயக நாடு என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்துக்கள் ஒரு மதத்தின் வழியாக ஒரு சட்டம் முதன்முறையாக இந்தியாவில் மதத்தை முன்வைத்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது அமலுக்கு வருகிறது. அது என்ன குடியுரிமை திருத்த சட்டம்? 1955 குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் குடியேறிய 11 ஆண்டுகள் இந்தியாவில் குடியேறிய எல்லோரும் இந்தியாவுடைய குடிமக்கள் என்று அறியப்படுறாங்க. ஆனால் அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வராங்க. இவங்க எப்படி சொல்றாங்கன்னா 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கு வந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இந்த 5 மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கப்படும். அதாவது இப்படி வெளிப்படையாக சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கிறிஸ்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்லாமியர் கிடையாது. இஸ்லாமியருக்கு ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவங்க பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில் அது ஏற்கனவே இஸ்லாமியர் பெரும்பான்மை இருக்கிற நாடு. அங்கே இஸ்லாமியருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், இந்துக்களுக்கு தான் பாதிப்பு இருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் ஒரு குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் ரோஹிங்காவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, அவங்களை நாங்கள் பயங்கரவாதிகளாக கருதுறோம், அவங்கள நாட்டுக்குள்ள விட்டா பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுருவாங்க, அதனால அவங்களுக்கு தரமாட்டோம். சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சிறுபான்மை சமூகமா இருக்கிறவருக்கு, பெரும்பான்மையால் தாக்கப்படுறவங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுப்பீங்க அப்படின்னா, இலங்கையிலிருந்து இங்க 30 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, 5 ஆண்டு இருந்தாலே குடியுரிமைன்னு சொல்றீங்களே, 30 வருஷம் 35 வருஷம் இலங்கை தமிழர்கள், உங்களுடைய பார்வையில் இந்துக்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு சிறை முகாமில் 3 லட்சம் பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பீங்கன்னா அது கிடையாது. அது நாங்கள் சொல்ல மாட்டோம். அதாவது ஆப்கானிஸ்தானில் வந்த இந்துக்களை இந்துக்களாக பார்ப்பீங்க, பாகிஸ்தான்லேருந்து வர்ற இந்துக்களை இந்துக்களாக பார்ப்பீங்க, ஆப்கானிஸ்தான் வர்ற இந்துக்களை இந்துக்களாக பார்ப்பீங்க, இலங்கையிலிருந்து வர்ற இந்துக்களை இந்துக்களாக பார்ப்பீங்களா? குறைந்தபட்சம் மனித ஜந்துக்களாவது பார்ப்பீங்களா? அப்போ வெளிப்படைத்தன்மையோடு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள், அவங்க இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த குடியுரிமை பொருந்தாது. அதே போல இஸ்லாமியர் கிடையாது. இலங்கை தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று சொல்வதுதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம். ஆனால் இதற்கு இவர்கள் சொல்கிற காரணங்கள் பல. பங்களாதேஷிலிருந்து நிறைய பேர் உள்ள வந்துடுறாங்க, அவங்களை சட்டவிரோதமாக குடியிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டம் என்று இவங்க சொன்னாலும் கூட
இந்த சட்டம் முழுக்க முழுக்க நாங்கள் இந்துக்களுக்கு என்று ஒரு நாட்டை கட்டமைத்து விட்டோம். அதாவது இந்த அகண்ட பாரதம் சொல்றாரு இல்லையா, இந்த அகண்ட பாரதத்தை அமைப்பது தான் ஒட்டுமொத்தமான RSS உடைய கோட்பாடு. அதுதான் மோடியினுடைய சிந்தனை, அதுதான் பிஜேபியினுடைய தத்துவம். இப்போ அகண்ட பாரதத்தை அமைக்க முடியுமா? சீனா விடுவானா? பாகிஸ்தான் விடுவானா? பங்களாதேஷ் விடுவானா? ஆப்கான் விடுவானா? அகண்ட பாரதம் அமைக்கணும்னா பாகிஸ்தான் கூட போர் செஞ்சு பாகிஸ்தானை மீட்டெடுக்கணும், சீனா கூட போர் செஞ்சு சீனாவை மீட்டெடுக்கணும், ஆப்கான் கூட போர் செஞ்சு அதை மீட்டெடுக்கணும், பங்களாதேஷ் கூட போர் செஞ்சு அதை மீட்டெடுக்கணும். அப்படி போர் செய்யணும்னா அதுக்கு ராணுவ தளவாடங்கள் வேணும், அதுக்கு ஆயுதங்கள் வேணும், அதுக்கு முதல்ல பணம் வேணும். அது இங்கே இருக்கா? இங்கே தான் 100 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆயுத தளவாடங்கள் வாங்க காசு இருக்கும்? சண்டை செய்யணும், சண்டை செஞ்சு உண்மையிலேயே நாட்டை மீட்டெடுக்கணும். அகண்ட பாரதத்தை அமைக்க முடியும். காஷ்மீரில் பல பகுதிகள் இருந்து இப்போ வரைக்கும் பாகிஸ்தான்கள் இருக்கின்றாங்க. லடாக்கில் பல பகுதிகள் இன்றைக்கும் சீனா வரைக்கும்ன்றாங்க. அவன் தீபாவளிக்கு அருணாச்சல பிரதேசம் பார்டரில் உட்காந்துக்கிட்டு ட்ராக் அண்ட் சிக்கன் வித்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நாடு போயிருச்சு. அப்புறம் எப்படி அகண்ட பாரதம் அமைக்கிறது? சரி, அகண்ட பாரதம் அமைக்க முடியாது. ஆனால் அகண்ட பாரதம் அமைச்ச மாதிரி கனவு கண்டுக்கிட்டு அந்த அகண்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம், இப்போ இந்துக்களுக்கு என்ற ஒரு நாட்டை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் கட்டமைச்சு விட்டது, இந்துக்களுக்கு என்ற ஒரு தேசம் உருவாகி விட்டது, இது மேரா இந்துக்கா நேஷன் என்று சொல்லி அவர்களை உள்ள வர வச்சு அவர்கள் வாக்கை வாங்குவது. பார்த்தீங்களா, நம்மகிட்ட பிரிந்து போன பாதுகாப்பு இல்லாமல் இந்துக்களுக்கு மோடி ஐயா இந்தியாவில் ஒரு தேசத்தை உருவாக்கிட்டாரு, குடியுரிமை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வடநாட்டு இந்து மக்களிடம் ஓட்டை பறிப்பது. இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதன் மூலமாக இஸ்லாமியர்களை பூரா நான் நாடை கடத்திட்டேன், அதாவது இஸ்லாமியர்களை பூரா நான் நாடு கடத்த முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய வெறுப்பை காட்டி இந்துக்களிடம் ஓட்டை பறிப்பதற்காக இந்த நேரத்தில் குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் பல பேருடைய கருத்து. இப்ப எதற்காக இந்த தேர்தல் நேரத்தில், தேர்தல் தேதி இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்க போறாங்க, தேர்தல் தேதி அறிவிப்பு போற நேரத்தில் மக்களுக்கு இலவசங்களை கட்சிகள் அறிவிக்கும், சலுகைகளை அறிவிக்கும், போனஸ் அறிவிக்கும், மானியம் அறிவிக்கும், நலநல திட்டங்களை அறிவிக்கும். ஆனால் நாட்டு மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய மனதை புண்படுத்துகிற, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிற, அந்த மக்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த பார்க்கிற ஒரு வெறுப்பை விதைத்தாக சொல்லி கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலாக, குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் டெல்லியிலும் சரி, தமிழ்நாடு முழுக்க, கேரளாவில் பல்வேறு மாநிலங்களில் மக்கள் போராடினாங்க. அதுவும் இஸ்லாமிய பெண்கள்மார்கள், தாய்மார்கள் தெருவுக்கு பல நாட்கள் போராடினாங்க. அப்படி போராடி பெரிய அழுத்தம் கொடுத்து உலகம் முழுமை இருக்கும் கண்டனங்கள் வந்த பிறகு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சட்டத்தை தேர்தல் நேரத்தில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த சட்டத்தை எங்களுடைய மாநிலத்தை அமல்படுத்த விடமாட்டோம் என்று மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சொல்றாங்க, கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு. இப்படி பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு வருகிறது. ஒரு சட்டத்தை நீங்க அமல்படுத்துறீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பயன்படுற மாதிரி சட்டத்தை அறிவிக்கணும். இப்போ நீங்க இந்தியா முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பட்ட தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்தியா முழுக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மோடியை முதல்ல நம்ம கைத்தட்டி பாராட்டலாம். இந்தியா முழுக்க விவசாய நிலங்கள் இன்னைக்கு பறிக்கப்படுகிறது. விளைநிலங்கள் கல்கோரிகளுக்கும், மணல் கோரிகளுக்கும், கனிம வளங்களுக்கும், வேட்டையாளர்களுக்கும் பறிக்கப்படுது. அந்த விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கு மோடி ஒரு சட்டத்தை அவசரமா கொண்டு வர்றாரு. 6:30 மணிக்கு வரைய சொல்றாரு அப்படின்னா அவரை கொண்டாடலாம், பாராட்டலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவுக்குள்ள வாழ்வதற்கு பாதுகாப்பட்ட சூழலை உருவாக்க ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? வரலாற்று புத்தகங்களை நம்ம படிக்கிறோம். பாசிசம், நாசிசம், இத்தாலியில் பாசிசம், ஜெர்மனியில் நாசிசம் என்று படிக்கிறோம். சர்வாதிகாரம் என்று படிக்கிறோம். சர்வாதிகாரி அப்படின்னு படிக்கிறோம். அந்த சர்வாதிகாரம், அந்த நாசிசம், அந்த பாசிசம், அதை மொத்தமாக படித்தோம். இப்பதான் நேர்ல பார்க்கிறோம். இப்பதான் பாஜக ஆட்சியின் வடிவாக ஒரு சட்டத்தின் மூலமாக கொடுங்கோன்மை ஆட்சியை ஒருத்தர் நடத்தினா, கொடுங்கோன்மையின் மீது ஒரு ஆட்சி நடத்தி அந்த மக்களை வதைத்தான், துன்புறுத்தினான். மக்களுடைய குரல்களுக்கு செவி கொடுக்காத ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவன் ஒரு காட்டாட்சி நடத்தினான், அவன் ஒரு யதாச்சாதிகார ஆட்சி நடத்தினான். அப்படிலாம் படிச்சுக்கிறோம். அதை கண்ணு முன்னாடி இந்த ஆட்சியில் பார்க்கிறோம். வேளாண் மசோதா திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடுறாங்க. அந்த போராடி கிட்டத்தட்ட 79 விவசாயிகள் இறந்து போறாங்க. கடும் குளிர், மழை, பனிப்பொழிவு, இதய நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. பல பேர் உடைமைகள் இழக்கிறாங்க, பொருளாதாரம் இழக்கிறாங்க. அதற்கு பிறகு ஓராண்டு போராடிய பிறகு அப்படி லைட்டா காதை திருப்பி பார்த்துட்டு அந்த வேளாண் மசோதா திட்டத்தை திரும்ப பெற்றார் மோடி. விவசாயிகளுடைய கூக்குரலை கேட்டு கண்ணீர் மல்கியதால் மோடி திரும்ப பெற்றார். மோடியே வாழ்க. சட்டத்தை இவங்களே போடுறது, போராட விடுறது,
போராட விட்ட உடனே திரும்ப பெற்றுட்டு அதுல ஒரு கெயின் அடைவது. அதே போல இந்த சூழ்நிலையில் தேர்தல் நேரத்தில் மக்கள் போராடவும் முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இன்னொரு ஒரு 15 நாள்ல ஒட்டுமொத்தமான நாடும் கட்டுப்பாடு வரப்போது, துணை ராணுவத்தை குமிக்க போறாங்க. அப்போ போராடவும் வாய்ப்பு இருக்காது. போராட வாய்ப்பற்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை நெருக்கடிக்க உள்ளாக்குறீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? இப்ப பாஜக ஏன் இந்த நேரத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற அப்படின்னா, தேர்தல் வரப்போகிறது. ஏற்கனவே நடத்தின நாடகங்கள் அத்தனையும் தோல்வியில் முடிந்து விட்டது. இந்து, இந்தி, இந்தியா அப்படின்னு ஒரு 5-6 வருஷமா ஓட்டினாங்க. இப்போ வடநாட்டு மக்களை முட்டாளாக்கி அவங்களுடைய வாக்களை பறிக்கணும். அதுக்கு ராமர் கோயிலை கொண்டு வந்தாங்க. ராமர் கோயில் 70 விழுக்காடு பணிகள் தான் நிறைவடைந்திருக்கிறது. மீதி 30 விழுக்காடு பணிகள் நிறைவடையல. இந்து மதத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில், அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுடைய அடிப்படையில் ஒரு நிறைவடையாத முழுமையடையாத ஒரு ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. ஆனால் அவசரமாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு சினிமா ஷூட்டிங்கில் செட்டு போடுற மாதிரி செட்டு போட்டு தான் ராமர் கோயில் முடிக்கப்பட்டதாக காட்டப்பட்டது. ஆனால் அந்த ராமர் கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகமோ அந்த நிர்வாகமோ முழுமையாகவே அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது. எதுக்கு இவ்வளவு ஒரு மோடி காசிக்கு போறாரு, ராமேஸ்வரத்துக்கு போறாரு, இங்கிட்டு பார்க்க இதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வராரு, தீர்த்தம் கொண்டு போறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள எதற்குமே வராத மோடி, தானே புயலுக்கோ, வரதா புயலுக்கோ, கஜா புயலுக்கோ, வெள்ள நிவாரணத்திற்கோ எதற்கும் வராத மோடி ஜக்கிக்கு வராரு, இல்லைன்னா தீர்த்தெடுக்க வராரு. தீ விபத்தில் செத்தபோது வரல, ஆனால் தீர்த்தெடுக்க வராரு அப்படின்னு ஒரு அதிருப்தி உருவாகியது. ராமர் கோயில் அந்த சர்ச்சை குறித்து சாமி கும்பிடுங்க, அது உங்க விருப்பம். இதை இவ்வளவு பிரமாண்டமாக காட்ட வேண்டுமா என்று ஒரு அதிருப்தி உருவாகியது. அது பெரிய அளவில் எடுபடல. அப்ப என்ன பண்ணணும்? மீண்டும் அந்த வடநாட்டில் கூடிய இந்து மக்களுடைய ஓட்டை பறிக்கணும்னா இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கணும். மணிப்பூர் கலவரத்தில் அந்த மணிப்பூர் மக்களுக்கு முழுக்க கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் பாதிக்கப்பட்டவங்க. பாதிப்பை உருவாக்கினவன் இந்துவா இருந்தா, பாதிக்கப்பட்டவன் கிறிஸ்தவர் என்பதற்காக எட்டி கூட பார்க்கல மோடி. அப்போ அங்க ஒரு வெறுப்பு விதைக்கப்பட்டது. அதன் மூலமாக இந்துக்களுடைய வாக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ பாத்தீங்களா, இஸ்லாமியரை மட்டும் நாங்கள் ஒதுக்கிட்டோம், இந்துக்களுக்கு நாங்கள் அகண்ட பாரதத்துக்குள்ள இந்து நேஷன்ல இந்து நாடு உருவாயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு புறம் குடியுரிமை கொடுக்க போறோம், எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த வடநாட்டு இந்துக்களுடைய வாக்கை பறிப்பதற்காகத்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இப்போது நிறைவேற்றப்படுகிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ